ஔவையாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 1 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 11/01/2024. வியாழன். அவமான உணர்வுகளை மேற்கொண்டதும் ஏழை கண்ணீரை முன்னறிவித்ததும். இரவில் தெரியும் மின்மினி பூச்சி, கர்வப்படுகின்ற விண்மீன்கள் காலை கதிரவன் வந்ததும் காணாமல் போய்விடும். அது போன்றதே உடன்பாட்டு எண்ணங்கள் செழுமையுறும்போது உள்ளத்தில் எழும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்துவிடும். ஒளி வந்தால் இருள் மறைவது இயற்கை. சபிப்போர் சபிக்கட்டும், உமது ஆசிரை நீர் அளிப்பீராக. பிரான்சிஸின் தந்தையும் அவரது சகோதரரும் அவரை உடல் அளவில் துன்புறுத்தியது உண்மையில் வேதனைக்குரியதே. எதிர்மறை சொற்களை தவிர்க்கும் அருள்வாழ்வு. பிரான்சிஸின் உடன்பாட்டு எண்ணங்களால் செயல்களால் செழுமையுறும் நேரத்தில் அவரது தந்தையும் அவரது உடன் பிறந்த சகோதரனும் அவரை துன்புறுத்த தொடங்கினர். வாய்த்திறந்து எதிர்மறை சொற்களை பேசாதே, செவிகளால் எதிர்மறை வார்த்தைகளை கேட்காதே, எதிர்மறையான எதையும் எவரையும் பார்க்காதே என்ற மெய்மைக்கு எதிர்வினையாக கிறிஸ்துவின் ஊழியனாய் இருப்பது மடைமைத்தனம் என்று எண்ணி பிரான்சிஸ் செல்லும் இடங்களிலெல்லாம் அவர் தந்தை பீட்டர் பெர்னாடோனை சபித்து தூற்றினார். கடவுளின் ஊழிய தனக்கு உதவும்படி ஒரு சாமானியனும் எளியவனுமான ஒருவரை தன்னோடு அழைத்து கொண்டார். அவரை தன் தந்தையின் பதிலாளியாக இருக்க செய்து எப்போதெல்லாம் அவரது தந்தை அவரை சபித்து தூற்றினாரோ அப்போதெல்லாம் தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தாட்சியுள்ள எளிமையான அந்த கடவுளின் ஊழியன் பிரான்சிஸுக்கு உதவி செய்தார். எப்போதெல்லாம் தந்தை சபிக்கின்றாரோ அப்போதெல்லாம் பிரான்சிஸ் ஆசீர்வதற்காக அவரிடம் வேண்டுவார். சபிக்கட்டும், உமது ஆசிரை நீர் அளிப்பீராக என்ற இறைவாக்கினரின் வார்த்தையை அவர் செயலாக மாற்றினார். கடவுளின் ஊழியர் ஆலய பணிக்காக வைத்திருந்த பணத்தை தன் தந்தையிடம் திருப்பிக் கொடுத்தார். இதனை அசிசியாய தீய வழியில் பெறப்பட்ட பணத்தை புனித நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது தவறாகும் என்று அறிவுறுத்தியதால் இவ்வாறு செய்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் யாவருக்கும் கேட்கும்படி, இக்கணம் முதல் வானக தந்தையே, அப்பா, டாடி, ஆஞ்சா, பியத்ரோ பெர்னாடோனே என்பவர் அல்ல என நான் இப்போது எவ்வித தயக்கமுமின்றி சொல்வேன் என்று நம்பிக்கை அறிக்கை செய்தார். மேலும் பாருங்கள், நான் பணத்தை மட்டுமல்ல எனது அனைத்து உடைமைகளையும் அவரிடம் திருப்பி கொடுத்து விடுகிறேன். இப்போது நான் நிர்வாணமாய் என் ஆண்டவரிடம் செல்வேன் என்றார். கிறிஸ்துவை போதுமானவர் என்று இருப்பவரின் இதயம் எத்துணை சுதந்திரமாய் இருந்திடும். ஒருவரால் ஆழமாக அன்பு செய்யப்படுவது உங்களுக்கு பலத்தை தருகிறது. அதே நேரத்தில் ஒருவரை ஆழமாக நேசிப்பது உங்களுக்கு துணிமை தருகிறது. கடவுளின் மனிதர் ரோமத்தாலான சட்டை ஒன்றை தனது உடைகளுக்குள் அணிந்திருந்ததை காண முடிந்தது. இவ்வாறு அவர் தோற்றத்தில் அல்லாமல் உண்மையாகவே நற்பண்புகளை கொண்டிருப்பதிலேயே மகிழ்ந்தார் என்று தெரிய வருகிறது. அவருடைய உடன் பிறந்த சகோதரனும் அவனுடைய தந்தையைப் போலவே நச்சுத்தன்மை கொண்ட வார்த்தைகளை உமிழ்ந்து அவரை மனநோக செய்தான். உங்களுக்கு கற்றுத்தர 3 விஷயங்கள் உள்ளன: எளிமை, கருணை, பொறுமை. இந்த 3ம் மிக பெரிய கருவூலங்கள் மனிதனுக்கு. வார்த்தைகளை பயன்படுத்துவதில் விழிப்புணர்வு தேவை. வார்த்தைகளின் விளைவை அறியாமல் விரயமாக்கினால் அவை நமது வாழ்க்கையின் முதுகில் ஏறி அவற்றின் போக்கில் நம்மை வழி நடத்தும். பிரான்சிஸ் தன் முந்தைய ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து மாற்றம் கண்டு மாற்று பாதையில் பயணிக்கவும்
தனது கட்டுப்பாடற்ற ஊண்டுடலை ஆவியின் இயல்பான நன்மைத்தனத்திற்கு அழைத்துச் செல்லவும் கடினமாக முயன்றார். ஒரு நாள் கடவுளின் மனிதர் தான் செப்பனிடத் தொடங்கிய சான் தமியானோ சிற்றாலய விளக்குகளை எரிய வைக்க தேவையான எண்ணெயை பெற அசிசி நகரின் வீதிகளில் சென்று பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். ஒரு வீட்டுக்குள் நுழைய முயன்றபோது அங்கு கூட்டமொன்று குடித்துவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். முகம் சிவந்து அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டார். ஆனால் பின்பு தன் உன்னத உள்ளுணர்வை விண்ணகம் நோக்கி திருப்பி தன் கோழைத்தனத்திற்காக தன்னையே கடிந்து கொண்டு அதற்கு ஈடு செய்ய தொடங்கினார். அவர் உடனே அவ்வீட்டிற்கு திரும்பச் சென்று அங்கிருந்த அனைவரிடமும் தன்னை வெட்கமடை செய்தது என்ன என்று ஒளிவு மறைவின்றி விவரித்தார். பின் தூய ஆவியால் போதை கொண்டவர் போல பிரெஞ்சு மொழியில் பேசி எண்ணெயை கேட்டு பெற்றுக்கொண்டார். அவர்கள் அனைவரிடமும் அந்த ஆலயத்தை சரி செய்யும் பணிகளுக்கு தாராளமாக உதவி செய்யுமாறு மிகுந்த ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டார். அவர்கள் முன்னிலையில் பிரெஞ்சு மொழியில் அவ்விடம் ஒரு நாள் கிறிஸ்துவின் புனித அருட்கண்ணியர்கள் தங்கும் மடமாலயமாகும் என சப்தமாக உரைத்தார். எப்போதெல்லாம் அவர் தூய ஆவின் அனலினால் நிரப்ப பெற்றாரோ அப்போதெல்லாம் பிரெஞ்சு மொழியில் ஆற்றலோடு பேசுவார். ஒரு காலத்தில் மக்கள் அவரை வணக்கத்துடன் நினைவு கூறுவார்கள் என்று முன்னறிந்திருந்தார். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. அவமானத்தை மேற்கொள்ளல். சிக்மண்ட் ஃப்ராய்டின் வரிகளில், ஒரு மனிதனை நாம் மதிப்பதற்கு ஒரே வழி அவனிடமிருந்து கற்றுக்கொள்வதுதான். அதே போல அசிசியாரின் சிந்தனை மைக்கேல் ஜே ஹெல்ப் டாவின்சியை போல சிந்தியுங்கள் இருந்தது. எப்படி? தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும் தனியாத தாகம். 2. அறிவை அடைந்து அதை அனுபவம், விடாமுயற்சி, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது போன்ற பண்புகளால் பரிசோதித்தல். 3. புலன்களை தொடர்ந்து நுண்மைப்படுத்துதல். 4. பூடகம், முரண், தெளிவின்மை ஆகியவற்றை அவரவருக்கும் விருப்பப்படி விட்டுவிடல். 5. அறிவியல், கலை, தர்க்கம், கற்பனை ஆகியவற்றை ஒரே புள்ளியில் இணைத்தல், முழு மூளையையும் பயன்படுத்துதல். 6. இருக்கை நிபுணத்துவம், அமைதி, உடல் செம்மை, கனிவு ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுதல். அனைத்திற்கும் நடுவே உள்ள தொடர்பை அறிந்து கொள்ளுதல். அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு அறிவை அடைந்து அதை அனுபவம், விடாமுயற்சி, தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் போன்ற பண்புகளால் பரிசோதித்து அறிந்து கொண்டவர். அனைத்திற்கும் நடுவே உள்ள தொடர்பை அறிந்து கொண்டவர். இந்த இறைவாக்கை 3 பரிமாணங்களில் புரிந்து கொள்ளலாம். 1. பணிவு. யாராக இருப்பினும், எந்த அமைப்பாக இருப்பினும் அவைகளுக்குள் ஓரளவாவது உண்மை உறைந்திருக்கிறது. அத்தகைய உண்மைக்குத்தான் நம்மில் பணிவு இடம் பெற வேண்டும். ஆட்கள் யாராக இருப்பினும் அவரில் கடவுள் உண்மையாகவே பிரசன்னமாய் இருக்கிறார். ஆட்களுக்கு நிபந்தனையற்ற அன்பும் மெய்மைக்கு பணிவும் இடம்பெறுவது இயல்பாகும். மெய்மைக்கு பணிவு என்பதுதான் கடவுள் நம்பிக்கைக்கும் மனித நம்பிக்கைக்கும் அடித்தளமாகும். சத்தியமே லட்சியமாய்க்கொள்வோம். துணிவு. துணிவை ஒவ்வொருவரும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு நிலைகளில் பெற்றிருக்க வழி உண்டு. ஆள்பலம், பணபலம், மொழிபலம் இவை போன்ற தற்காலிகம் உண்மையில் ஊன்றி நிற்பதே உறுதியான துணிவை தரும். கனிவு.
பணிவும் துணிவும் இடம்பெறுகின்ற போது கனிவு இயல்பாக இடம்பெறுவது நன்று. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்பது இயேசுவின் ஈடிணையற்ற அணுகுமுறை. கேட்கவில்லை என்றால் சொல்கின்றவர் பாதிக்கப்படுவதை விட சொல்லப்படுகின்றவர் மிகுந்த பாதிப்பை பெறுவர். அறியாமை, அகங்காரம் இருப்பினும் அதற்கு ஏற்ப முயற்சி செய்வோம். இல்லையேல் அவரது சுதந்திரத்தை மதிப்போம். தானாக திருந்தாவிட்டால் கடவுளும் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வார். இத்தகைய அன்பையும் பரிவையும் மனித குலம் உணரும் போது புது வாழ்வும் மனமும் மலர்கின்றது. கடவுளிடமிருந்து எப்போதும் கனிவு, இரக்கம், பரிவு, பாசம் இவைகள்தான் வெளிப்படும். எதிர்மறையாக வெளிப்பாட்டிற்கு இறைவனில், இயேசுவில், ஆவியில் இடம் என்றும் இல்லை என்பதை நமது நம்பிக்கை உறுதிப்படுத்தட்டும். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. இலக்குகளை சிறிதாக்குதல் 1000 மைல் பயணம் என்ற சிந்தனையே மிக அதிகமானதாகவும் அச்சுறுத்தல் தருவதாகவும் இருக்கும். பயணத்தை மேலும் சமாளிக்கக்கூடியதாகவும் அடையக்கூடியதாகவும் மாற்ற பெரிய இலக்குகளை சிறிய செயல்படக்கூடிய படிகளாக உடைத்து கொள்வது அவசியம். ஒவ்வொரு தனிப்பட்ட அடியிலும் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் வேகத்தையும் முன்னேற்றத்தையும் பராமரிக்க முடியும். இறுதியில் நம் கனவுகளை நனவாக்க வழிவகுக்கும். இவ்வாறு அசிசியார் தன்னை செதுக்கிக் கொண்டார். ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேற்றம் கண்டார். நாமும் முன்னேற்றம் பெறுவோம். நாளை சந்திப்போமா?